திமுகவுடைய பிரம்மாண்ட கூட்டணி பலம் அது அவங்களுடைய ஆளுகின்ற கட்சிங்கிறத தாண்டி ஒரு கூடுதல் சவால்ல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டணின்னு ஊடகம் பத்திரிகைன்னு தான் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. கூட்டணி பலமெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 38 பேர் 2019 திமுக கூட்டணிக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. 38 நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக என்ன செய்தார்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன நிதியை பெற்றாங்க, ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கி அதே கட்சி தான் ஒன்றாக கூட்டணி அமைச்சு போட்டிடுது. மீண்டும் அதில் வெற்றி பெற்று அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? திமுக ஆளுங்கட்சி, அதை தாண்டி எங்களுடைய சாதனைகள் எங்களை பெரிய வெற்றி பெற செய்யும்னு நினைக்கிறேன். நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம். இது சிரிப்பு தான் வருது. இந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் என்ன சாதனை படிச்சிருக்கிறாங்க? ஒரு சாதனையுமே பண்ணலையே. என்ன சாதனை? இருக்கிற கடனை வாங்கி மக்களுக்கு கொடுப்பதில் என்ன சாதனை? அது கிடையாது. வருவாயை பெருக்கி அதன் மூலமாக மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தியிருந்தால் பாராட்டலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி கடனை வாங்கி இன்றைக்கு மக்களுக்கு செலவழிப்பது ஒரு சிறந்த அரசாங்கம் கிடையாது. அது 1000 ரூபா, எந்த நீங்கள் சொல்கிற மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா உரிமை தொகை வழங்கப்படும் என்று தான் அவருடைய அறிவிப்பு தேர்தல் பிரச்சாரம் போது அவர் தான் பரப்புகிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியான குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுவே 1 கோடி எந்த விதத்தில் பொருந்தும்? 1 கோடி குடும்பத்துக்கு மேலே வந்துருச்சு. அப்போ இன்னொரு கோடி இருக்கிற மக்கள் ஓட்டு போடலையா? அவர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. இந்த அறிவிப்பை தெளிவாக அப்பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தால் இவர் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் 3% வாக்கு தான் குறைவாக பெற்று இன்னைக்கு ஆட்சி இழந்திருக்கிறோம். அந்த 3% வாக்குகள், இந்த 1 கோடி பேர் வாக்காளர் பெருமக்கள் ஓட்டு போட்டு தானே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சவால் இல்லை, நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுடைய நிதியை கையாண்டுறீங்க. நாங்கள் இதனுடைய உங்களுடைய கேள்விக்கு பதில் தெளிவாகவே நான் சொல்கிறேன். 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. 6 கோடி வாக்காளருக்கு மேலே இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பி தானே அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதில் தானே இவர்கள் வெற்றி பெற்றிருக்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும்ல. அப்படி நிறைவேற்றலைன்னா அவருடைய மக்களுடைய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த எதிர்ப்பு எங்களுக்கு சாதகமாக அமையும். தெரியல, நிதிநிலை சவால் தானே. நிதிநிலை பெரிய சவாலை நீங்கள் சிஎம்மாக கையாண்டிருக்கீங்க. எல்லாரையோட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த நிதிநிலை முதலே தெரியுமா இவளுக்கு? ஏற்கனவே சட்டமன்றத்தில் புள்ளி உரத்தோடு பேசுனாங்கள்ல. சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் கடனாளி ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி பண்ணி நிதி ஆதாரத்தை பெருக்கி கடன் வாங்காமல் நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுப்போம், கடனையும் படிப்படியாக அடைப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு மாறாக இன்றைய தினம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை சுமத்துனதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்லை, இந்த கடனை அடைப்பதற்கும் வருவாய் பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. வல்லுநர் குழுலாம் அமைக்கப்பட்டாங்க. இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நலனுக்கு தானே செலவு பண்ணுறோம். கடன் வாங்காத அரசுகள் எது? கடன் வாங்காத நாடுகள் எது? மாநிலம் எது? நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி சொல்லலையே, சட்டமன்றத்தில் அப்படி பேசலையே. நீங்கள் 2 பேரும் மாறி மாறி பேசலையே. நாங்கள் நல்லா இந்த நேரத்தில் இதை சரியான நேரம் சொல்ல வேண்டிய அவசியம். 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி தான் கடனில் தான் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. 2016 2,80,000 கோடி இருந்தது. அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு அந்த கடனையும் சேர்த்தி தான் நாங்கள் தொடர்ந்து நல்ல பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். நாங்கள் ஆட்சியிலிருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது 2021 5,15,000 கோடி இருந்தது. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம், எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றணும். அதிகமான மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரிகள், பாலங்கள், அதிகமான சாலைகள், நிறைய கட்டமைப்புகள், அப்புறம் தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றோம். அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தோம். 5,15,000 கோடி தான் இருந்தது.
அதுவும் கொரோனா காலம். ஒரு ஆண்டு 2020 ஒரு ஆண்டுக்கு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது. வருவாய் இழப்பு தான் இருந்தது. 40,000 கோடி கொரோனாவுக்கு நாங்கள் செலவழித்த காலம் இருந்தது. கொரோனாவுக்கு செலவழிக்கப்பட்டது 40,000 கோடி. 60,000 கோடி வருவாய் இழப்பு. கலாலில் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவில் கிடையாது, சாலை வரி கிடையாது, பெட்ரோல் டீசலில் வரி கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே மூடப்பட்டிருந்தது. தொழிற்சாலையிலிருந்து கிடையாது, கடையிலிருந்து வருவாய், ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது. இப்படி வருவாயே இல்லாத ஒரு வருடம் அரசாங்கத்தை நடத்திய அரசாங்கம் அதிமுக. நீங்க 4 வருஷமும் தினசா பிரச்சனை. கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, ஒரு வருடம் எந்த வருவாயும் கிடையாதுங்க அரசுக்கு. பெரிய சவால். அப்படிப்பட்ட சவாலான நேரத்தில் கூட விலைவாசி உயரலைங்க. விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். விலை மதிக்க முடியாத உயிரை கொரோனா காலத்தில் காப்பாற்றணும். எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஆக இப்படி ஒரு சவாலான நேரத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நிரூபணம் செய்தோம். 1000 ரூபாயே 1 கோடி பேருக்கு கொடுக்கறது சவாலாக இருக்குன்னா, நீங்கள் 3000 ரூபாயை நாடு முழுக்க கொடுப்பறேன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் சாத்தியமா? அதாவது நீங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரங்கிறீங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எவ்வளோ மானியம் கொடுக்குறீங்க. அதனால் அந்த தொழில் அதிபர் ஒருவர் தான் பயனடைய முடியுது. ஆனால் கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்கிறாங்க. அவள் இந்த நாட்டினுடைய பிரஜை. அவளுக்கு 3000 கொடுப்பதில் என்ன தவறு? தவறு சரி, சாத்தியமா? யதார்த்தம் இடம் கொடுக்குமா? ஏன் சாத்தியம் இல்லை? 1000 ரூபாயே கஷ்டமா இருக்கு. ஏழைகளுக்கு கொடுப்பதான் சொல்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியே. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அவள் இன்னும் ஏழையாகவே இருக்க வேணுமா இந்த நாட்டில்? ஒரு அரசாங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்படுகிறது? ஏழைகளை கை தூக்கி விட வேண்டும். ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கத்தான் ஒரு அரசினுடைய கடமை. அதை எந்த அரசு செய்கிறதோ அதுதான் உண்மையான அரசு. ரொக்கமாக பணம் கொடுக்குற கல்ச்சர் சரியா? மீன் கொடுக்கணுமா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? அதாவது ரொக்கமாக பணம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே பேங்க் மூலியமாக அனுப்பலாம், வங்கிகள் மூலமாக அனுப்பலாம். ஏழைகளுக்கு கொடுப்பதே தவறு என்று சொன்னால் அது உண்மையான அரசாங்கம் இருக்க முடியாது. தேசிய அளவில் சாத்தியம்னு கருத்து? நிச்சயமாக. ஏன்னா எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வருமானம் வருகிறது. ஏழைகளுக்கு தானே கொடுக்குறோம். ஏன்னா அவர்கள் தான் உழைப்பாளி. அவனை உழைக்கின்ற காரணத்தினால தான் இந்த நாடு வளர்ச்சி பெறுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.